மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம என்ன பேச போறோம்னா, மார்க்கெட்ல நடந்த சில சம்பவங்களை பத்தி பேச போறோம். மார்க்கெட் இன்னைக்கு 24,600 டச் பண்ணிருச்சு. காலையில் 8:30 மணிக்கே கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே 24,600 கிட்ட 24,624 அந்த ரேஞ்ச் இருந்தது. அப்படின்னா நமக்கு என்ன புரிஞ்சுன்னா, இது ஒரு பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது. இந்த மீன் டைம் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. 24,450 இல்ல 400 ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா, ஒரு நல்ல கேண்டில், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங் பொசிஷனை உடைச்சதுன்னா அடுத்த ஒரு கட்டத்துக்கு ரேலி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த மீன் டைம் அதே மாதிரி அது உடைச்சது. பட் சேம் டே இல்லாம அடுத்தடுத்த நாளை யூஸ் பண்ணி ஒரு ரேலியை பார்க்க முடியுது. போன 1 வீக்காவே மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில ரீசன்ஸும் பார்த்துக்குங்க. இப்போ ட்ரம்ப் என்ன கொடுத்துருக்காருன்னா, இப்போதைக்கு ஈரான் மேல எந்த விதமான தாக்குதல் நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு, அதாவது ஹெவி வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முக்கியமான ஒரு ரீசனா பார்க்கப்படுது. ஹார்மோஸ்ல இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்போ கச்சா எண்ணெயோட பிரைஸ் $83 பெர் பேரலுக்கு மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி $98 வரைக்குமே பேரல் இருந்தது. 98ல இருந்து 92 ஆச்சு. 92 இப்போ $83 மாறி இருக்கு. இது இன்னுமே குறைஞ்சி 70 நோக்கி நகரும் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு வந்திருக்குங்கிறதுனால இப்போ மார்க்கெட்ல அந்த பதட்டம் குறைஞ்சிருக்கு. இது ஒன் ரீசன். அப்போ அந்த பிரேக் அவுட் பொசிஷன் என்ன, இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்லயே பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நம்ம பார்த்து வச்சுப்போம். இப்போ பிரேக் அவுட் அப்படிங்கிறது 24,500ல இருந்து 530 ஒருவேளை ஸ்ட்ராங்கான கேண்டில், புல்லிஷ் கேண்டில் உட்காருது அப்படின்னா சாலிடா நமக்கு மார்க்கெட் ஒரு 24,650 கிராஸ் பண்றதுக்கு இல்ல 800 கூட டச் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பிரேக் டவுன் பொசிஷன் வந்து 24,300ல இருந்து 24,280 வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பேரிஷ் கேண்டில் உட்கார்ந்தது அப்படின்னா, ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் உட்கார்ந்தது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் கிட்டத்தட்ட 24,000 அல்லது 24,000 கீழே கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ப்ராபபிலிட்டி தான். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நீங்க புரிஞ்சு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு ரிசர்வ் பேங்க், அதாவது 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் ஒரு மீட்டிங் இருக்கு. அதாவது MPCன்னு சொல்லுவாங்க, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெப்போ ரேட் இப்போ 5.25 இருக்கக்கூடிய இந்த விகிதத்தை குறைக்கலாமா இல்ல ஏத்தலாமா, அதாவது இந்த இன்ஃபிளேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கமிட்டி இதுதான். இவங்க தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை முடிவு பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டை. இந்த கமிட்டி இப்போ இந்த 3 நாள் நடக்கும் போது 5ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுல எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5.25 கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம அதுல கை வச்சோம்னா மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி நம்ம அதை கை வைக்க கூடாதுங்கிறது பேசிக்கான விஷயம். ஆனா இதை வைக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல, கண்டிப்பா ஒரு 0.25 ஏற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் ஒரு தீபாவளி சீசன் இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் சீசன்ல அது மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிதிங் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டும் ஒன்றும் பெரிய அளவு சேஞ்சஸ்லாம் இல்லை. நார்மலா அதே $4,060 பெர் அவுன்ஸ் அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன ஒரு வாரமாக நம்ம இதுதான் பார்க்குறோம், ஏறுது இந்த மாதிரி இருக்கு. ருப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $95.21 இருக்கு டாலர் வேல்யூ. அதுதான் முக்கியமான காரணம். சில ஸ்டாக் மேலே போனதுக்கும் சில ஸ்டாக் கீழே போனதுக்குமே காரணமா சொல்றேன். ஓகே, ரைட். இன்னைக்கு ஆன்லைன் பிரைஸ் கோல்டு எந்த சேஞ்சஸ் இல்லாம 13,250 ரேஞ்சில் இருக்கு. வெள்ளி $235 ரேஞ்சில் நோ சேஞ்சில் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு நீங்க ட்ரேட் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அந்த நியூஸ் என்னன்னா, F&O ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், எல்லா ஸ்டாக்கும் இல்லை, F&O ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது லாஸ்ட் ட்ரேட் பிரைஸா எதை எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் F&O உடைய க்ளோசிங் டைம் என்ன அப்படிங்கிறதுலாம். நார்மலா 3:30க்கு முடிய வேண்டிய மார்க்கெட் 3:40க்கு முடிய போகுது F&O ட்ரேட் பண்றக்கூடியவங்களுக்கு. இதனால அவங்களுக்கு இந்த ஸ்கொயர் ஆஃப் கண்ணா பின்னான்னு போய் ஸ்கொயர் ஆஃப் ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, F&O கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்ஸோடைய லாஸ்ட் ட்ரேட் பிரைஸா எதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, அதோட வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் வால்யூமோட கம்பேர் பண்ணி எந்த வால்யூம்ல அதிகமா நடந்ததுங்கிற அந்த அடிப்படையில் அதோட வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் எடுக்கிறது வந்து பெட்டரா இருக்கும் க்ளோசிங் பிரைஸா அப்படின்னு முடிவு பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த க்ளோசிங் பிரைஸ் இனிமேல் மாறி வரும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த நியூஸ் ஐடி அண்ட் மெட்டல். ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஃபினான்ஷியலா, அதாவது இந்த US மார்க்கெட்ல இப்போ இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதனால ஐடி சார்ந்த செலவுகளை அதிகமாக கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் இந்த செமிகண்டக்டர், ஏஐ, கிளவுட் இந்த மாதிரியான கம்பெனிங்க இப்போ லேட்டஸ்டா, முக்கியமாக செமிகண்டக்டர் அந்த கம்பெனிங்கெல்லாம் NVIDIAலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளான சூழ்நிலை காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் லாஸ்ட் Q2 ரிசல்ட் சொல்றேன். அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிக்கும் பாசிட்டிவ் தான். அடுத்தது இந்த மெட்டல் கம்பெனிக்கும் இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சதுனால மெட்டல் கம்பெனியும் ரொம்ப மோசமான வீழ்ச்சியில இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த மேட்டர் என்னன்னா, சீசனல் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. சீசனல் ட்ரெண்ட்னா ஒன்றும் இல்லை, எவ்ரி இயர்ல நடக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல மார்க்கெட்ல ஒரு ரேலியை நம்மளால பார்க்க முடியும். அந்த ரேலி எதன் அடிப்படையில் நடக்கும்னா, இந்த ஃபெஸ்டிவல்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஆகஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து வர ஜனவரி மாசம் வரைக்குமே
கண்டினியூஸா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் இந்தியாவில். அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து சின்ன சின்ன ஃபெஸ்டிவல், ரக்ஷா பந்தனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குருநானக் ஜெயந்தா இருக்கட்டும், தீபாவளி பொங்கல் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல்ஸ் இந்த சீசன் நடக்கும்போது மக்கள் இது ஒரு அஸ்பீஷியஸ் டேவா திங்க் பண்ணி நிறைய பொருட்களை வாங்குவாங்க. வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கோல்டு, அப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ளஸ் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு கூட கல் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட இந்த சீசன்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ கையில பணத்தை வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுவாங்கிறதுனால இந்த மாதிரி நேரங்களில் ஸ்டாக் மார்க்கெட் பொதுவாகவே ஒரு ரேலி எடுக்கும். அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த Q1 ரிசல்ட் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தும். இந்த கம்பெனி அடுத்தது எப்படி போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் அது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும். ஸோ அந்த சீசனல் ட்ரெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஸ்டாக்கும் இதுக்கு உட்பட்டு செயல்படுதாங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ மார்க்கெட்டுடைய அப் ட்ரெண்டுக்கு இன்னொரு சில காரணங்கள் இந்த சீசனல் ட்ரேடை டிபெண்ட் பண்ணி நான் எப்பவுமே சொல்றது தான், இந்த FIIC என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்து சில நேரங்களில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி ஜனவரியில் எக்ஸிட் கொடுப்பாங்க. இது வந்து சீசனல் ட்ரேடிங்னு சொல்றது. இந்த சீசனல் ட்ரேடிங்க்கு இவங்கலாம் வருவாங்களான்னா எஸ், இந்த மாதிரி நேரங்களில் வந்து ஒரு 5%லேருந்து 10% ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 20% கூட ப்ராஃபிட்ல எடுத்திருக்காங்க பல கம்பெனிங்க. அப்படியான FII இன்ஃப்ளோ இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கிறது நம்மளால கண்டினியூஸா பார்க்க முடியுது. ரைட், இப்போ பாரதி ஏர்டெல் மற்றும் DLF இவங்களுடைய Q1 ரிசல்ட் இன்னைக்கு AGM மீட்டிங் முடிஞ்சது, அநேகமாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அது மாதிரி ஸ்டாக் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுக்குண்டான இம்பாக்டையும் நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு அதுக்கான மீட்டிங் இருக்குங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். NSE கோலொகேஷன் கேஸ்னு ஒன்று இருக்கு. அந்த கேஸை கிட்டத்தட்ட 715 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கொடுத்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க NSE. இது வரைக்கும் IPOல வருது புள்ளி வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டுட்டே இருந்தது. எதுன்னா இந்த கேஸ் தான். இந்த கேஸ் வந்து நிலுவையில் இருந்ததுனால அவங்களால IPOக்குள்ள வர முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 715 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள வராங்க. அப்படி என்ன இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை என்ன மாதிரியான ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய இந்த டேட்டா இருக்கு இல்லையா, 2010லேருந்து 14 நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. 2010 to 14 என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஷேருடைய பிரைஸ் மேலே போகிறதுக்கோ கீழே போகிறதுக்கோ அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டேட்டா எல்லா புரோக்கரேஜ் கம்பெனிக்கும் போகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் கூட இருக்கு இல்லையா. ஆனால் ஒரு சில கம்பெனிகளுக்கு மட்டும் முன்கூட்டியே கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டோ இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் இதுலையோ கொஞ்சம் முன்கூட்டியே அந்த தகவல் போகும்போது F&O மாதிரியான பெரிய பெரிய ட்ரேடெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கொஞ்சம் முந்தி ட்ரேடை க்ளோஸ் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ முடியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கம்பெனி, அதாவது எந்த கம்பெனினா OPG செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி அவங்க நிறைய ட்ரேட் பண்ணதை கவனிக்கப்பட்டது. அது கடைசியில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதுனால அந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் அதாவது சஞ்சய் குப்தா அவரை அரெஸ்ட் ஆயிருந்தார். அப்போ அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் எல்லாருக்கும் போகிற சமயத்தில் போகும் எனக்கு கூட ஒரு 10 செகண்ட் முன்னாடி கிடைக்குதுன்னா அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், பெரிய பெரிய ஸ்கேம்ஸ்லாம் கூட பண்ண முடியுங்கிறது ஒன்று. அடுத்தது இந்த ஆல்ஃபா செக்யூரிட்டி, வே டு வெல்த் புரோக்கர், இந்த மாதிரியான கம்பெனிலாம் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக போய் அப்ளை பண்ணி NSE கிட்ட இருந்து அந்த ஆஃபரை வாங்காம இவங்களே ஒரு பெரிய ப்ராட்பேண்ட், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ப்ராட்பேண்டு, அதுக்கப்புறம் லோவஸ்ட் லேட்டன்ட் சொல்றாங்க இல்லையா, அதை குறைந்த நேரத்தில் தகவல் கிடைக்கக்கூடியதெல்லாம் பயன்படுத்துறது வந்து சட்டப்படி குற்றம். ஆனால் அந்த மாதிரியான இன்டர்நெட் கேபிள் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணி இந்த வர முறைகேட்டில் ஈடுபட்டதும் உண்மை. இன்னுமே வந்து CBI என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இதுக்குள்ள வந்து இந்த ஸ்கேம்ல ஈடுபட்டாங்கன்னு. பட் எனிவே இப்போ NSE என்ன பண்ணிட்டாங்கன்னா தான் செய்த தவறுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச தவறுக்கு வெளியே வந்துடுறேன் முடிவு பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இதுதான் அந்த கோலொகேஷன் கேஸ் அப்படிங்கிறது. எனிவே அப்போ இப்படின்னா நமக்கு என்ன புரியுது, இப்போ உடனே IPOல அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகிவிட்டது என்பது புரிகிறது. எனிவே இந்த AI மாதிரியான கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ், US சொல்றேன், அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இப்போ இந்த வாரம் புறமே இந்த ரிசல்ட் வர அந்த பகுதி வந்து கொஞ்சம் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. US என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போதான் நமக்கு இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இல்லையா, நம்ம ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும், ஏன் ஒரு 0.25 குறைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க 0.25 குறைக்கிறது இந்தியாவுக்கு சாதகமாக அமையும். S&P 500ல இருக்கக்கூடிய Q2 ரிசல்ட் அந்த ஊருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே ஓரளவுக்கு வந்து முடிகிற பட்சத்தில் கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தா ஒரு 24% வரைக்கும் கூடுதலா இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. டெவிஸ் லெபார்டரி கிட்டத்தட்ட 5% ப்ராஃபிட்ல இருக்கு. பிகாஸ் அவங்களோட Q1 ரிசல்ட் 65% நெட் ப்ராஃபிட் வளர்ந்துருக்குது நம்மளால பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது இண்டிகோவுக்குமே இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சதுமே அது ஒரு 4% அதோட ஷேர் பிரைஸுமே கூடி இருக்கிறது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்தியாவில் குறைக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஏன்னா நிறைய டெபாசிட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஷேர் பிரைஸும் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட ITC ஒரு 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நொமுராங்கிற ஒரு கம்பெனி இந்த ITCக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே ஏறி இருந்தது. இப்போ தொடர்ந்து அகைன் கீழ் நோக்கி நகர்றதை நம்மளால பார்க்க முடியுது. நானுமே மார்க்கெட்டில் போய் அது உண்மையிலேயே அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிரைஸ் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, அந்த ஒரு லைனை தான் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இவங்க பை ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா இப்போ அந்த கம்பெனியோடைய
சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான். மார்ச் குவார்ட்டருக்கும் ஜூன் குவார்ட்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னா எஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 7% எந்த மூலைக்கு? சரி, அப்படியே நீங்க கம்பேர் பண்ணுங்க. போன ஜூன் 2025 அதுல சேல்ஸ் கிட்டத்தட்ட 21,700 கோடி ரூபாய் சேல்ஸ் இருக்கு. ஆனா கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 19,000 கோடி தான் குறைஞ்சிருக்கு. ஆனா எதன் அடிப்படையில இவங்க சொல்றாங்க அப்படின்னா, போன குவார்டர் வந்து 17,800 கோடி தானே, அதோட கம்பேர் பண்ணும்போது இது 7% கூடி இருக்கு அப்படிங்கிறாங்க. 7%லாம் பத்தாது. குறைஞ்சது 10% நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த வகையில பார்க்கும்போது சரி, நெட் ப்ராஃபிட்டாவது ப்ராஃபிட்ல காட்டியிருக்காங்கன்னா எஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் 4,509 கோடி தான் காட்டியிருக்காங்க. 4,509 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்னா, அப்படி போன ஜூனோட கம்பேர் பண்ணாலும் 5,300ல இருந்து 4,500ங்கிறது பெரிய அடி. சரி, போன குவார்டர் 5,400ல இருந்து பார்த்தாலும் இது அடி. ஆனா ஏன் வந்து இவங்க கால் கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஏரியா எங்கன்னு கவனிச்சீங்கன்னா, மேபி இவங்க ஏதாவது பெரிய பெரிய HNIக்கு ஹெல்ப் பண்ணலாம். லாஸ்ட் டைம் கூட ITCயோட 4 கோடி ஷேர் வித்ததா சொல்றாங்க. அதாவது 400 ரூபாய் இருக்கும்போது 350 ரூபாய் ஆச்சு இல்லையா அந்த சமயத்துல. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய HNIக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பை ரேட்டிங் கொடுத்துட்டு இதனால என்ன பிரச்சனை சார், நான் கெஸ் பண்ணேன் சார், நடக்கல சார்னு எழுதி கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 5% மேல போகும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் தங்களோட ஸ்டாக்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம். சந்தேகம் தான், யாரும் வந்து கன்ஃபார்மா சொல்லல, நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா ஃபினான்ஷியலா பாசிட்டிவ் நோக்கி நகராத ஒரு நிறுவனம் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது we should be very careful on it. ஸ்ரீ சிமெண்ட், ஈஷர் மோட்டார்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னால டிஃபரன்ஸ் தெரியுது. முத்தூட் ஃபைனான்ஸ் இன்னைக்கு 10% மைனஸ். 6 மாசமா 25% லாஸ் ஷேர் பிரைஸ்ல சொல்லும். அந்த 25%ல 10% இன்னைக்கு மட்டுமே லாஸ். இப்போ இதுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் தான் இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுக்குள்ள போய் பார்க்கணும். இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் கிட்டத்தட்ட 4.25 மடங்கு இருந்தது. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பிரைஸ் டு புக்குங்கிறது 2ல இருந்து 3க்குள்ள தான் இருக்கணும். இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸ் டு புக்கே 3 தான். இதை கொண்டு போய் 4.25 வச்சது நாம தான். ஏன் 4.25 வச்சோம்னா, இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth நல்லா இருக்கு. 20% 30% மேல இயர் ஆன் இயர் growth இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செஞ்சோம். ஆனா இது 4.25 மடங்கு பிரைஸ் டு புக் போனது மிகப்பெரிய இஷ்யூவா பார்க்கப்படுகிறது. எனிவே இப்போ திரும்பி இதோட இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸ் டு புக்குங்கிறதே 3 தான். இத்தனைக்கு இந்த 20% 25% இயர் ஆன் இயர் growth இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு ஆவரேஜ் 3 தான். அதை விட மேலே போனதுனால அது ரீகரெக்ஷனாக தான் இதை பார்க்க முடியும். இது பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. ரைட். ஆனால் PE வைஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா வெறும் 10 தான் இருக்கும். நீங்கள் வெறும் PE மட்டும் பார்க்கக்கூடிய இது பியூர்லி ஃபைனான்ஸ் கம்பெனி. பிரைஸ் டு புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். குவார்டர்லி ரிசல்ட், அதாவது போன ஜூன் குவார்டர் இவங்களோட சேல்ஸ் ஒரு 6,450 கோடி இருந்தது. இப்போ 8,600 கோடிக்கு மேல சேல்ஸ் காட்டியிருக்காங்க. அப்போ இது பாசிட்டிவானா? எஸ், பாசிட்டிவ் தான். பட் எங்க இது டிப்னா, போன குவார்டர், அதாவது 2026 மார்ச்சுக்கான குவார்டர்ல 9,300 கோடி ரூபாய் கிராஸ் இன்கம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க மேல் நோக்கி தான் போயிருக்கணும். பட் இங்க 8,600 கோடிக்கு வந்திருக்கிறது ஒரு நெகட்டிவாகவும் பாக்குறாங்க மக்கள். இதுவும் ஒரு காரணம் இதுக்கு பின்னாடி இந்த ஷேர் பிரைஸ் கீழே வந்ததுக்கு. எனிவே இன்னைக்கு ICICI செக்யூரிட்டிஸ் அப்புறம் இந்த மோதிலால் ஓஸ்வால் இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்து 3,400ல இருந்து 3,500 வரைக்கும் டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நாம அதை டிபெண்ட் பண்ண போறதில்லை. இருந்தாலும் இதெல்லாம் நடந்திருக்கு மார்க்கெட்ல. நீங்க பார்த்து உங்களுடைய ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஷேர் பிரைஸ் குறைஞ்சதுன்னு பார்த்தோம்னா கெயிலில் ஒரு 4%, 4.5% வரைக்கும் உங்க மைனஸ்ல இருக்கும். சன் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு 1.5% இன்னைக்கு குறைவா இருக்கும். பாரதி ஏர்டெல்லும் உங்களுக்கு கண்டினியூஸா மேலே போனது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது HDFC AMC மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்கும். ரொம்பலாம் இல்லை, சின்னதான மைனஸ் தான். இதெல்லாம் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. எனவே மார்க்கெட்டில் முக்கியமான சில நியூஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். அதை வச்சு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்க போது, நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கம்யூனிட்டியில் ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.